உங்களை யாராவது அவமானப்படுத்தினா என்ன செய்வீங்க? என்ன செய்யலாம்? ஒரு ஜென் கதை மூலமா பார்க்கலாமா? புகழ்பெற்ற ஒரு ஜென் துறவி இருந்தாரு. அவரை மாதிரி அமைதியானவரு இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லைன்னு எல்லோரும் புகழ்வாங்க. அவர் அந்த அளவுக்கு கோபமே படாதவரா, அமைதியானவரா இருந்தாரு. அவரோட புகழ் மற்ற நாடுகளுக்கும் பரவிச்சு. துறவியோட புகழை பார்த்து பொறாமப்பட்ட ஒருத்தர் எப்படியாச்சும் இந்த துறவிய கோபப்படுத்தி அவரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கணும்னு துறவியோட ஊருக்கு வந்தாரு. நேரா துறவியோட மடத்துக்கே வந்து வெளியே நின்னு, ஏய் அறிவிழந்த துறவியே, முட்டாளே, வெளியே வா, நீ ஒரு கிறுக்கன், உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி வசப்பாடனா. இதை கேட்டு அங்கிருந்த துறவியோட மாணவர்களுக்கே கோபம் வந்துச்சு. துறவியோ கொஞ்சம் கூட கோபப்படாம புன்னகையோட வெளியே வந்தாரு. வந்து, ஏனப்பா சத்தமிட்டு கஷ்டப்படுற, கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு குவளையில தண்ணியும் கொடுத்தாரு. ஆனா வந்தவன், போடா கிழவா அப்படின்னு குவளைய தட்டி விட்டதும் இல்லாம மறுபடியும் துறவிய திட்ட ஆரம்பிச்சான். ஆனா அப்பையும் கொஞ்சம் கூட கோபப்படாம சிரிச்சபடியே துறவி நின்னுட்டு இருந்தாரு. இறுதியா திட்டி திட்டி சத்தம் போட்டு களைச்சு போனவன், உங்களை இவ்வளவு கேவலமா திட்டுறனே, எதுவுமே உங்களுக்கு உரைக்கலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு துறவி, நாம ஒருத்தருக்கு கொடுக்கற பரிச அவர் வாங்கிக்கிட்டாதான் அது அவருக்கு சொந்தம், இல்லன்னா யாரு பரிசு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு சொந்தம்னு சொல்றாரு. இதை கேட்டு துறவிய இவ்வளவு நேரம் திட்டினவன் தான் கடைசியில அவமானப்பட்டு திரும்பினான். யாராவது நம்மளை அவமதிச்சா அதை நம்ம ஏத்துக்கலன்னா அந்த அவமதிப்பு, அந்த அவமானம் நம்மளுடையது இல்லை.